முத்து சொல்றாரு போன்ல, விஜயா கேஜெட் அண்ட் ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு எங்க அப்பா தான் ஓனரு. போன்ல சொல்லிடுறாரு. அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, மனோஜ் இப்படியே பண்ணுனான்னா அந்த கடையும் நம்ம கையை விட்டு போயிரும்பா. இது இருக்க வேண்டிய ஆளுக கிட்ட இருந்தாதான்ப்பா அந்த கடை கரெக்டா இருக்கும். அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாங்க, முத்து சொல்றத கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலைய முத்து கடைக்கு கூட்டிட்டு வர்றாரு. மாலைய அணிவிக்கிறாரு. இனிமேட்டு இவர் தான் ஓனர்னு முத்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அண்ணாமலைய. கடையில உள்ள அத்தனை பேரும் கை தட்டுறாங்க. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் கை தட்டுறாங்க. விஜயா சொல்றாங்க ரோஹிணி கிட்ட, எல்லாத்துக்கும் காரணம் அந்த 27 லட்சம் ரூபா பணம் தான். இந்த பணத்தை தூக்கி அந்த முத்து மூஞ்சியில விட்டு எரியணும். ரோகிணி, உன் மாமா கிட்ட சொல்லி உங்க அப்பா கிட்ட பணத்தை அனுப்ப சொல்லு, சரியா? ரோகிணியும் தலைய ஆட்டுறாங்க. சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் போயிடுறாங்க அந்த ரூமை விட்டு. ரோகிணி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.